ஈழத்தில் எப்படி இனப்படுகொலை நடந்ததோ அதை போல பலஸ்தீனத்திலே காசாவிலே லட்சக்கணக்கில் மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 50,000க்கு மேற்பட்ட குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஏராளமான தாய்மார்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். முழுமையாக காசாவையும் அந்த பலஸ்தீன மக்களுடைய பூர்வீக இடம்தானது. இது 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்து இந்த பிரச்சனை யூதர்களுக்கும் பலஸ்தீனியர்களுக்கும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அங்கே ஜெர்மனியிலே நாஜிகளின் தலைவன் ஹிட்லர் யூதர்களை வேட்டையாடி 60 லட்சம் யூதர்களை கொன்றார். அவ்வளவு பெரிய இனப்படுகொலைக்கு ஆளான அதே யூதர்கள் அதனையே இங்கே உள்ள பலஸ்தீன மக்களுக்கு செய்வது மன்னிக்க முடியாத மாபெரும் குற்றம். இதற்கு எல்லா விதத்திலும் பக்கபலமாக தூண்டுதலாக இருப்பவர்தான் டொனால்டு ட்ரம்ப். அவர் இங்கே ஒன்று பேசுகிறார், அங்கே ஒன்றை பேசுகிறார். நான் தான் பஞ்சாயத்து பண்ணி வச்சேன் இந்தியா பாகிஸ்தானுக்கு, அதனால தான் அந்த போர் நின்னதுன்னு அப்பட்டமான ஒரு பொய்யை சொல்லுகிறார். அதை திரும்ப திரும்ப இந்திய அரசு மறுத்தாலும் அவர் அதனையே சொல்லிக்கொண்டு எனக்கு நோபல் பரிசு கிடைக்க வேண்டியது கிடைக்காமல் போய்விட்டது என்று. இதுவரை நோபல் பரிசு வாங்கிய எவரும் அது கிடைக்கணும்னு முயற்சி பண்ணதும் கிடையாது. அது எனக்கு நோபல் பரிசு எனக்கு கொடுக்கணும்னு சொன்னதும் கிடையாது. உளறலுக்கு மேல் உளறல், ட்ரம்ப் உளறல். அமெரிக்காவிலேயே சர்வாதிகாரியை வெளியேறு, ஜனநாயகத்தை காப்போம் என்று முக்கிய நகரங்களிலெல்லாம் பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டு ட்ரம்புக்கு எதிரான பேரணிகள், இதுவரை எந்த ஜனாதிபதிக்கும் இப்படி எதிர்ப்பு பேரணிகள் நடைபெற்றதில்லை. ஆகவே இந்த இஸ்ரேல் பிரச்சனையிலே பலஸ்தீன மக்கள் படுகொலைக்கு அமெரிக்காவும் ஒரு காரணமாக இருக்கிறது என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். உக்ரைனிலே ரஷ்ய இராணுவம் ஏராளமானவர்களை கொன்று இன்னும் அந்த கொலைகளை மீதமிருக்க மக்களையும் கொன்றொழிக்க வேண்டும் என்ற விதத்திலே ரஷ்ய அதிபர் புடின் செய்து கொண்டிருப்பது கண்டனத்துக்குரியது. ஜெலன்ஸ்கி அந்த உக்ரைன் மக்கள் போர்க்களங்களிலே தீரர்கள். 2ஆம் உலக யுத்தத்திலே ரஷ்யா வெற்றி பெறுவதற்கு பல காரணங்களில் ஒரு காரணம் உக்ரைன் வீரர்களுடைய போர்க்குணம், அவர்களுடைய அஞ்சாத தைரியம். அவர்கள் அப்படிப்பட்ட வழியிலே வந்தவர்கள். ஆனால் பாதிக்கு மேல் கட்டிடங்கள் உடைத்து நொறுக்கப்பட்டு விட்டன. லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள். ஆக பலஸ்தீனமும் உக்ரைனும் இன்றைக்கு உலக நாடுகள் அனைத்து நாடுகளும் கவலைப்படுகிற அளவுக்கு மரண பூமிகளாக மாறிக்கொண்டிருப்பது மிகவும் மனவாட்டத்தை தருகிறது.